எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. குட் மார்னிங். எங்க போறோம்? மாலுக்கா? மால் போறோம் இன்னைக்கு. நம்ம வந்து எங்க தெரியுமா போறோம்? இன்னைக்கு நாங்க பேலஸ் போறோம். இது வரைக்கும் மைசூர் போயிருக்கோம், ஆனா பேலஸ் உள்ள போய் பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து 1 டே ட்ரிப் தான் மைசூர் போறோம். வாங்க. ஒரு 10 o'clock போல் பெங்களூர்லேருந்து கிளம்பி மைசூருக்கு ஒரு 1 o'clock ரீச் ஆகிட்டோம். பஸ்லேருந்து இறங்கும் போது பேலஸ் பேக் சைடு இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டான் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கும்போது 1 to 2:30 லன்ச் டைம். ஸோ நீங்கள் உள்ளே போனாலும் ஓப்பனில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இறக்கி விட்டுட்டார். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டோம். நான்வெஜ் சாப்பிடல, ஸோ வெஜ்ஜு தான். நார்த் அண்ட் சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பேலஸ்க்கு ஒரு 2 மணி போல் போயிட்டோம். அங்கே போய் கேட்கும்போது தான் தெரிஞ்சது பேலஸ்க்கு வந்து ஆஃப்டர்நூன் க்ளோசிங் டைம்லாம் இல்லை. மார்னிங் ஒரு 10 மணின்னு நினைக்கிறேன், 10 to 5:30 வரைக்கும். அதுக்கப்புறமா நைட்டு லைட் ஷோ போடுவாங்களாமா. ஸோ வந்து லன்ச் டைம்லாம் எதுவுமே இல்லை, எப்போயுமே ஓப்பனாக இருக்கும். பட் அந்த ஆட்டோக்காரர் வந்து எங்களை வந்து போய் சொல்லிட்டாரு, எதுக்கு சொன்னார்னு தெரியல. பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பி தான். பேலஸ்க்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். உள்ளே எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பேபி உங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்போவே ஒரு ஃப்ளோருக்கு எவ்வளோ அழகான ஏசி லிஃப்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த சேர்ஸு, அப்புறம் அந்த கண்ணாடி, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது. ராஜ வாழ்க்கைன்றது கரெக்டாக தான். அண்ட் இந்த டோரில் இருக்க டிசைன்ஸுமே அதை பார்க்கும் போதே நமக்கு திங்க் பண்ண தோணுது, எப்படி இவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். எனக்கு இந்த அரண்மனைக்குள்ளே இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வெளியே வந்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இது வந்து 200ன்னு நினைக்கிறேன் சார்ஜ். நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டேன், ஸோ எனக்கு ரேட் ஒழுங்காக தெரியல. ஸோ வெளியே வந்ததுமே உள்ளே கடையெல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூ. ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டோம். நான் ஆல்ரெடி வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதனால் அன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ ஆட்டோலேருந்து ஜூக்கு போகிறோம். அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மைசூரில் ஜூ போயிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் உள்ள நல்லாவே நடக்கணும். இதுதான் ஜூ. அண்ட் இங்கே வந்து 100 rupees தான் டிக்கெட்டு. ஆனால் செல்ஃபி ஸ்டிக் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா வெளியே வந்து கொடுத்துட்டு போயிடணும். ஆனால் அதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது, அதுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா நடக்க முடியும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உள்ள நடந்து சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். வெரி குட். இங்கே வந்து உள்ள சிங்கமாக ஒரு புலி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நல்லா அழகாக சுற்றிலுமே வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க, அதனால பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. ஸோ எல்லாமே கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்கு. பாருங்கள் சிங்கம் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. ஆனால் முன்னாடி எதுவுமே இல்லை, கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஜூலே ரொம்ப பிடிச்சது இது தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மாதிரியே உட்காந்து நம்ம மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்கு அவ்வளோ அழகான ஊஞ்சல் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த எல்லாமே வந்து மரத்திலே பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னது இது, எதையோ முழுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மலைப்பாம்பு தூக்கி போட்டுட்டா? போடுங்க.
கூப்பிடு கம் கம் இங்கே போய் டேய் ஹாய் சாப்பிடும் போல கேக்கு அங்கே போய் டாட்டே சரி இருங்க இவன் அடம் பண்ணுறான் அவனை தூக்கி போட்டுறான் கீர்த்தி போடு அங்கே ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறது ஸோ 3:30க்கு வந்து 2 hours முடிச்சு வெற்றிகரமாக வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த வெளியில் வர இடத்துல இந்த ஜிராஃப் இருக்குது. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது உண்மையான உருவம் நிற்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் எக்ஸிட். வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே இந்த குதிரை வண்டி, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் குதிரை வண்டியில் லாஸ்ட்டாக எப்போ போனேன்னு கூட தெரியல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் மைசூரில் குதிரை வண்டியில் போகிறோம். மைசூரில் ஃபர்ஸ்ட் டைம் குதிரை வண்டி. ஹார்ஸில் போகிற சொல்லுங்க கிட்ட அங்கே பாரு எதில் போயிட்டுருக்கோம். ஹார்ஸ் முன்னாடி டிக் 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 ஹார்ஸ் ஹார்ஸ் ரைட் சவுண்ட் எப்படி இருக்கு? ஜாலியா? இந்த குதிரை வண்டி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காரோ ஆட்டோவோ எதில் போகிறத விட இதில் கொஞ்சம் நல்லா அப்படியே மைசூரை சுற்றி பார்த்துட்டு போயிட்டு வர வழியில் ஒரு மால் பார்த்தோம். இங்கே பயங்கரமான ஒரு ஆஃபர். 2 எடுத்தால் 70%, 1 எடுத்தால் 50%ன்னு போட்டிருந்தாங்க. பயங்கரமான ஆஃபரில் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வந்துச்சு? எல்லாத்துக்கும் சேர்த்து ஜஸ்ட் 1800 5000 ஒர்த்து உள்ளது. 800 தான். வேறு லெவல். சரி போகலாமா?